ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் சீசன் 8க்காக ரசிகர்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. குக் வித் கோமாளி பெரிய பிரச்சனையோட ஓரளவுக்கு முடிவடைய இருக்கிற நிலையில அடுத்த பிக் பாஸ் சீசன் 8க்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல யார் யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸா வருவாங்கன்ற லிஸ்ட் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல யாருடைய பெயர்லாம் சொல்லப்படுதுன்னா, ரோஷினி அவர்கள். ஆமாங்க, குக் கோமாளியில கலந்துகிட்ட பாரதி கண்ணம்மால ஹீரோயினா நடிச்ச ரோஷினி அவர்கள் இந்த சீசன்ல கலந்துக்குவாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து ரித்திகா அவர்கள். ராஜா ராணி சீரியல் மூலமா அறிமுகமான ரித்திகா அவர்கள் பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சு ஃபேமஸ் ஆனாங்க. இவங்களும் குக் வித் கோமாளியில வந்தது மூலமா பலருடைய கவனத்தையும் ஈர்த்த இவங்களுமே இந்த சீசன்ல கண்டஸ்டண்டா வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சிருந்த விஜய் விஷால் அவர்களும் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா வாழை படத்துல நடிச்சது மூலமா ரொம்பவும் ஃபேமஸ் ஆன திவ்யா சுரசாமி அவர்கள் குவித் கோமாளியில கலந்துகிட்டாங்க. இவங்களுமே வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து ஜாலின் ஜோயாவுடைய பெயர் முதல்ல இருந்தே சொல்லப்பட்டு இருக்குது. அமலா சாஜியோடைய ரசிகர்கள் எல்லாருமே இவங்க பிக் பாஸ்ல கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் டிவில கலக்க போவது யார் மூலமா அறிமுகமான குரேஷி அவர்கள் இப்போ குக் வித் கோமாளி முடிஞ்சிட்டதுனால அடுத்து பிக் பாஸ்குள்ள நுழைவார்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே குரேஷிக்கு அதிகமான சப்போர்ட் இருக்கிறதுனால இவர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூனம் பாஜ்வா அப்புறம் பப்ளு அவர்களுமே உள்ள நுழைறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்து ரஞ்சித் அவர்கள் இப்போ சில மாதங்களாகவே மாறி மாறி மீடியால ஏதாவது பேசி மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவருமே உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட் பண்ண இருக்கிற இந்த பிக் பாஸ் சீசன் எந்த அளவுக்கு ஹிட் ஆக போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.